RTVKGF News முக்கிய செய்திகள். ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம், ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம். ஜட்ஜ்மெண்ட் நம்ம பக்கம் வரும், ஜட்ஜ்மெண்ட் நம்ம பக்கம் வரும். பரபரப்பு செய்தி. ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம். 3 ஆண்டுகால சட்ட போராட்டம் இறுதிக்கட்டத்தில். BEML HP டிவிஷன் ஒப்பந்த தொழிலாளர்கள் திரு பாலன் அட்வொகேட் மூலமாக நடத்தி வந்த வழக்கு தொழிலாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர இருக்கிறது. இது எல்லா தொழிலாளர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்பம். நிரந்தர தொழிலாளர்களுக்கு இணையான ஊதியம் கோரிய வழக்கில் தீர்ப்பு நெருங்குகிறது. சீனியர் அட்வொகேட் திரு பாலன் BEML ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக நடத்திய வழக்கில் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது என்று கூறினார். நீதிமன்றத்தில் நடந்த அனல் பறக்கும் வாதங்கள். கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த மாபெரும் சட்ட போராட்டம் தற்போது ஒரு தீர்க்கமான முடிவை எட்டியுள்ளது. ஆணித்தரமான சாட்சியங்கள். தொழிலாளர்கள் சார்பாக 7 நபர்களும் கார்த்திக் சுரேஷ் பாபுவும் நீதிமன்றத்தில் வலுவான ஆதாரங்களை சமர்ப்பித்தனர். பணி நேரங்கள், ஷிஃப்ட்ஸ், கல்வித் தகுதி மற்றும் உழைப்பிற்கான நியாயம் ஆகியவை தெளிவாக முன்வைக்கப்பட்டன. குறுக்கு விசாரணை நிறைவு. நிர்வாகத்தின் தரப்பில் EK2வில் பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இருதரப்பு குறுக்கு விசாரணைகளும் முழுமையாக முடிவடைந்துள்ளன. சமமான உழைப்பு நிரூபணம். நிரந்தர தொழிலாளர்கள், ITI முடித்தவர்கள் மற்றும் பழகுனர்கள், அப்ரெண்டிஸ் என அனைவரும் ஒரே இயந்திரத்தில் ஒரே இடத்தில் ஒரே உற்பத்திக்காக வியர்வை சிந்துகிறார்கள் என்பது நீதிமன்றத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பை நோக்கிய எதிர்பார்ப்பு. வழக்கின் அனைத்து வாதங்களும் முடிவடைந்து தற்போது வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆவணங்களும் சரியாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் தீர்ப்பு தொழிலாளர்களுக்கு சாதகமாகவே அமையும் என வலுவான நம்பிக்கை நிலவுகிறது. இந்த தீர்ப்பு வெறும் BEML KGF ஒப்பந்த தொழிலாளர்களுக்கானது மட்டுமல்ல, பெங்களூரு, HAL, HMT போன்ற அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணிபுரியும் E-கிரேட் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் கிடைக்கப் போகும் மாபெரும் வெற்றி. கடந்த கால தடைகளும் தற்போதைய நம்பிக்கையும். வரலாற்று பின்னணி. இதற்கு முன்பு BEML, TCL மற்றும் HAL போன்ற நிறுவனங்களில் பலமுறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் பல்வேறு காரணங்களாலும் சில நிர்வாக அழுத்தங்களாலும் அந்த வழக்குகள் பாதியிலேயே கைவிடப்பட்டன. ஆனால் இம்முறை தொழிலாளர்களின் தளராத விடாமுயற்சியால் 20 ஆண்டுகால கனவு இன்று நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இது அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக அமைய உள்ளது. சட்டத்தின் தீர்ப்பு தொழிலாளர்களின் வியர்வைக்கு நியாயம் சேர்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் 25(2)(5)A அந்த பெட்டிஷனை போட்டு 3 வருஷமா நடத்திட்டு வரோம். தொழிலாளர் சார்பில் எழிலந்து மற்றும் சுரேஷ் பாபு எவிடன்ஸ் கொடுத்தாங்க. அந்த எவிடன்ஸில் என்ன வேலை செய்கிறோம், எந்த ஷிஃப்டில் வேலை செய்கிறோம், குவாலிஃபிகேஷன் என்ன, எதுக்காக எங்களுக்கு ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கொடுக்கணுன்றதை ஒட்டி எவிடன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் EK2 அந்த அம்மா அஃபிடவிட் போட்டாங்க. இன்னைக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணோம். அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல பர்மனன்ட் ஒர்க்கரும் ITI அப்பண்டிஸு அப்புறம் மெஷின்ல வேலை செய்யறாங்க. நாங்களும் ITI அப்பண்டிஸு மெஷின்ல வேலை செய்யறோம். செய்யற வேலை ஒன்று, செய்யற இடம் ஒன்று, ப்ரொடக்ஷன் ஒன்று, இது எல்லாத்தையும் ஒட்டி இன்னைக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் நடந்தது. அப்போ நம்ம 3 வருஷமா இந்த கேஸை நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு முடிவுக்கு வந்துருக்குது. ஸோ இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போஸ்ட் ஆகிக்குது. ஜட்ஜ்மெண்ட் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் நம்ம பக்கம் கண்டிப்பாக வரும். இது வெறும் பெமல் கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸ் மாத்திரம் இல்லை, பெமல் KGF இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கும் ஒரு E-கிரேட் எம்ப்ளாயிக்கு என்ன சம்பளம் வருதோ அதே சம்பளம் உங்களுக்கும் வரும். இதுதான் சட்டம். இது பெமல், பெங்களூரு, HAL, HMT எங்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்களோ உங்க மாதிரி ITI அப்பண்டிஸ் படிச்சவங்க கூட அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்னொன்று நான் சொன்னேன்னா, கர்நாடகாலேயே இதுதான் கேஸ் நடத்துது ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னே நான் பெமல் TCLக்கு ட்ரை பண்ணேன்.
ரொம்ப லாங் ஸ்டாண்டிங், அவங்களும் பெயிண்ட் இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க, கேன்டீனில் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு 500 அப்ளிகேஷன் ரெடி பண்ண பிறகு அப்போது இருந்த அந்த குளோரி வின்சென்ட் அப்புறம் சரவணன் அப்படின்ற அவங்க அந்த பேப்பரையே விசிறி போட்டு போட்டாங்க. HALல நான் இதே மாதிரி அப்ளிகேஷன் போட்டு இங்கே வரும்போது அந்த யூனியனே மேனேஜ்மெண்ட் பக்கம் சாஞ்சி அந்த பெட்டிஷனெல்லாம் வாபஸ் வாங்கி போயிட்டாங்க. எங்கே HALல நீங்கள் தான் வந்து இந்த கேஸை நடத்திக்கிறீங்க. இதுக்கு முன்ன ஒரு 20 வருஷமா ட்ரை பண்ண நாங்கள் இது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் பட்டு எல்லா தொழிலாளிகளுமே HAL உங்கள் பெம்மல்ல கூட மேனேஜ்மெண்ட்டுக்கு குலாம் ஆனதுனால அந்த கேஸ் போயிடுச்சு. அதனால் இந்த கேஸை வெற்றிகரமாக நடத்திக்கிறீங்க, உங்களுக்கு ஆக்சன். ஸோ நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு வந்துக்கிறீங்க, இது எல்லா தொழிலாளிக்கும் வந்து நல்லதான் ஆகும். ஸோ இந்த கேஸை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம பக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்றேன். ಒಂದೇ ಕೆಲಸಕ್ಕೆ ಒಂದೇ ವೇತನ 3 ವರ್ಷಗಳ ಕಾನೂನು ಹೋರಾಟ ಅಂತಿಮ ಹಂತದಲ್ಲಿ. ಬಿಇಎಂಎಲ್ ಎಚ್ಪಿ ಡಿವಿಷನ್ನ ಗುತ್ತಿಗೆ ಕಾರ್ಮಿಕರು ಸಲ್ಲಿಸಿದ್ದ ಒಂದೇ ಕೆಲಸಕ್ಕೆ ಒಂದೇ ವೇತನ ಕುರಿತ ಪ್ರಕರಣವನ್ನು ಹಿರಿಯ ವಕೀಲರಾದ ಶ್ರೀ ಬಾಲನ್ ಅವರ ಮೂಲಕ ನಡೆಸಲಾಗುತ್ತಿದೆ. ಈ ಪ್ರಕರಣ ಇದೀಗ ಅಂತಿಮ ಹಂತವನ್ನು ತಲುಪಿದ್ದು ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ತೀರ್ಪು ಬರುವ ನಿರೀಕ್ಷೆ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ಇದು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಮಿಕರ ಜೀವನದಲ್ಲೇ ಒಂದು ಮಹತ್ವದ ತಿರುವು ಆಗುವ ಸಾಧ್ಯತೆಯಿದೆ. ಶಾಶ್ವತ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಸಮಾನವಾದ ವೇತನ ನೀಡಬೇಕು ಎಂಬ ಬೇಡಿಕೆಗೆ ಸಂಬಂಧಿಸಿದ ಪ್ರಕರಣದ ತೀರ್ಪು ಇದೀಗ ಸಮೀಪಿಸಿದೆ. ಸೀನಿಯರ್ ಅಡ್ವೊಕೇಟ್ ಶ್ರೀ ಬಾಲನ್ ಬಿಇಎಂಎಲ್ ಗುತ್ತಿಗೆ ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ನಡೆಸುತ್ತಿರುವ ಈ ಕಾನೂನು ಹೋರಾಟವು ಅಂತಿಮ ಹಂತವನ್ನು ತಲುಪಿದೆ ಎಂದು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ನಡೆದ ಬಿರುಸಿನ ವಾದಗಳು. ಕಳೆದ 3 ವರ್ಷಗಳಿಂದ ನಡೆಯುತ್ತಿದ್ದ ಈ ಮಹತ್ವದ ಕಾನೂನು ಹೋರಾಟ ಇದೀಗ ನಿರ್ಣಾಯಕ ಹಂತವನ್ನು ತಲುಪಿದೆ. ಬಲವಾದ ಸಾಕ್ಷ್ಯಗಳು. ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ 7 ಮಂದಿ ಹಾಗೂ ಕಾರ್ತಿಕ್ ಸುರೇಶ್ ಬಾಬು ಅವರು ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಪ್ರಮುಖ ಸಾಕ್ಷ್ಯಗಳು ಮತ್ತು ದಾಖಲೆಗಳನ್ನು ಮಂಡಿಸಿದ್ದಾರೆ. ಕೆಲಸದ ಶಿಫ್ಟ್ಗಳು, ಶೈಕ್ಷಣಿಕ ಅರ್ಹತೆ ಹಾಗೂ ಕಾರ್ಮಿಕರ ಶ್ರಮಕ್ಕೆ ತಕ್ಕ ನ್ಯಾಯಯುತ ವೇತನದ ವಿಚಾರಗಳನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನ್ಯಾಯಾಲಯದ ಮುಂದೆ ಮಂಡಿಸಲಾಗಿದೆ. ಕ್ರಾಸ್ ಎಕ್ಸಾಮಿನೇಷನ್ ಪೂರ್ಣ. ನಿರ್ವಹಣೆಯ ಪರವಾಗಿ EK2 ಪ್ರಮಾಣಪತ್ರ ಸಲ್ಲಿಸಲಾಗಿದ್ದು 2 ಪಕ್ಷಗಳ ಕ್ರಾಸ್ ಎಕ್ಸಾಮಿನೇಷನ್ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮುಕ್ತಾಯಗೊಂಡಿದೆ. ಸಮಾನ ಕೆಲಸದ ಅಂಶ ಸ್ಪಷ್ಟ. ಶಾಶ್ವತ ಕಾರ್ಮಿಕರು, ITI ವಿದ್ಯಾರ್ಹತೆ ಹೊಂದಿರುವವರು ಹಾಗೂ ತರಬೇತಿ ಪಡೆಯುತ್ತಿರುವ ಅಪ್ರೆಂಟಿಸ್ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಯಂತ್ರದಲ್ಲಿ, ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಒಂದೇ ರೀತಿಯ ಉತ್ಪಾದನಾ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ದುಡಿಯುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬ ಅಂಶವನ್ನು ನ್ಯಾಯಾಲಯದ ಮುಂದೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಂಡಿಸಲಾಗಿದೆ. ತೀರ್ಪಿನ ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರು. ಪ್ರಕರಣದ ಎಲ್ಲಾ ವಾದಗಳು ಪೂರ್ಣಗೊಂಡಿದ್ದು ಇದೀಗ ಪ್ರಕರಣವನ್ನು ತೀರ್ಪಿಗಾಗಿ ಕಾಯ್ದಿರಿಸಲಾಗಿದೆ. ಎಲ್ಲಾ ಅಗತ್ಯ ದಾಖಲೆಗಳು ಮತ್ತು ಸಾಕ್ಷ್ಯಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಸಲ್ಲಿಸಿರುವುದರಿಂದ ತೀರ್ಪು ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ಬರಲಿದೆ ಎಂಬ ಬಲವಾದ ವಿಶ್ವಾಸ ಕಾರ್ಮಿಕರಲ್ಲಿ ಮೂಡಿದೆ. ಈ ತೀರ್ಪು ಕೇವಲ ಬಿಇಎಂಎಲ್ ಕೆಜಿಎಫ್ ಗುತ್ತಿಗೆ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತವಾಗುವುದಿಲ್ಲ. ಬೆಂಗಳೂರು, HAL, HMT ಸೇರಿದಂತೆ ವಿವಿಧ ಸಾರ್ವಜನಿಕ ವಲಯದ ಸಂಸ್ಥೆಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರುವ ಈ ಗ್ರೇಡ್ ಗುತ್ತಿಗೆ ಕಾರ್ಮಿಕರಿಗೂ ಇದು ಮಹತ್ವದ ಗೆಲುವಾಗಬಹುದು. ಹಿಂದಿನ ಅಡೆತಡೆಗಳು, ಇಂದಿನ ಭರವಸೆ. ಐತಿಹಾಸಿಕ ಹಿನ್ನೆಲೆ. ಇದಕ್ಕೂ ಮೊದಲು ಬಿಇಎಂಎಲ್, TCL ಹಾಗೂ HAL ಸೇರಿದಂತೆ ಹಲವು ಸಂಸ್ಥೆಗಳಲ್ಲಿ ಸಮಾನ ವೇತನಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಬಾರಿ ಪ್ರಯತ್ನಗಳು ನಡೆದಿದ್ದವು. ಆದರೆ ವಿವಿಧ ಕಾರಣಗಳಿಂದ ಮತ್ತು ಕೆಲವು ಆಡಳಿತಾತ್ಮಕ ಒತ್ತಡಗಳಿಂದ ಆ ಕಾನೂನು ಹೋರಾಟಗಳು ಮಧ್ಯದಲ್ಲೇ ಸ್ಥಗಿತಗೊಂಡಿದ್ದವು. 20 ವರ್ಷಗಳ ಕನಸು ತೀರ್ಪಿನ ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ. ಆದರೆ ಈ ಬಾರಿ ಕಾರ್ಮಿಕರ ದಣಿವರಿಯದ ಹೋರಾಟ ಮತ್ತು ನಿರಂತರ ಪ್ರಯತ್ನದಿಂದ ಸುಮಾರು 20 ವರ್ಷಗಳ ಕನಸು ಇಂದು ನ್ಯಾಯಾಲಯದ ತೀರ್ಪಿನ ಹಂತಕ್ಕೆ ಬಂದು ನಿಂತಿದೆ. ಇದು ಎಲ್ಲಾ ಗುತ್ತಿಗೆ ಕಾರ್ಮಿಕರಿಗೂ ಐತಿಹಾಸಿಕ ಮಹತ್ವದ ಕ್ಷಣವಾಗುವ ನಿರೀಕ್ಷೆಯಿದೆ. ಕಾರ್ಮಿಕರ ಬೆವರಿನ ಶ್ರಮಕ್ಕೆ ಕಾನೂನು ನ್ಯಾಯ ಸಿಗುತ್ತದೆಯೇ? ಬಿಇಎಂಎಲ್ ಕೆಜಿಎಫ್ ಗುತ್ತಿಗೆ ಕಾರ್ಮಿಕರ 3 ವರ್ಷಗಳ ಕಾನೂನು ಹೋರಾಟಕ್ಕೆ ಅಂತಿಮ ತೀರ್ಪು ಯಾವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಬರಲಿದೆ ಎಂಬುದನ್ನು ಕಾದು ನೋಡೋಣ.